அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நாங்கள் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நீங்கள் உம்ரா போகும்போது என்னெல்லாம் முக்கியமாக தேவைப்படுற பொருள், என்னெல்லாம் நம்ம கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்ற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன். நாங்கள் மக்காலையும் மதினாலையும் சேர்ந்து ஒரு 13 நாள் கிட்ட இருந்தோம். ஸோ நான் இங்கேருந்து ஒரு 5 புர்கா தான் கொண்டு போயிருந்தேன். ஒரு புர்கா வந்து இங்கேருந்து போட்டுட்டு போயிட்டேன். அப்போ மொத்தம் 6 புர்கா வந்து நான் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது மக்காவில் வந்து ஜும்மா அன்னைக்கு ஒயிட் கலர் அபாயா போடணுன்ட்டு. ஸோ அந்த ஒயிட் அபாயா மட்டும் நான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரூச்சஸ், இந்த ஹிஜாப் பின்லாம் எப்போவும் விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஹிஜாப்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம தவா பண்ண போகும்போது புர்கா போட்டிருப்போம் அண்ட் நம்ம ரூமுக்கு வந்தால் எப்படி நம்ம ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். ஸோ அதுக்கான ஹிஜாப்பும் நம்ம போடுவோம். ஸோ கொஞ்சம் நான் ஒரு 10லேருந்து 12 ஹிஜாப் கிட்ட நான் எடுத்திருந்தேன். ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரெஸ் மட்டும் தான் நான் கேரி பண்ணிக்கிட்டேன். நான் அதே மறுபடியும் வாஷ் பண்ணி நாங்கள் போன ட்ராவல்ஸில் வந்து எங்களுக்கு இந்த லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருந்தது. ஸோ அவங்களே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 5 ட்ரெஸ் தான் கேரி பண்ணிக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த சாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தவா பண்ணும்போது சாக்ஸ் போட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்கர்ட் சிப், ஸ்கார்ஃபு, அப்புறம் ஹிஜாப், ஹேண்ட் க்ளவுஸ்ன்னு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் முசல்லா எடுத்திருக்கேன். குரான் வந்து நமக்கு அங்கேயே மக்காலி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் முசல்லா மட்டும் எடுத்திருந்தேன். என்னோட ஒரு சைட் பெட்டியில் இது மட்டும் வச்சே ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் அதர் சைடில் வந்து நான் ஒரு ஷூ அண்ட் ஒரு செப்பல் வந்து கேரி பண்ணிக்கிட்டேன். ஷூ வந்து நீங்கள் போடாதவங்களா இருந்தால் கூட ஜியாரத் பண்ணும்போதெல்லாம் நம்ம சுற்றுறதுக்கு ஷூ தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஷூ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக ஒரு செப்பல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு செப்பல் நீங்கள் இங்கேருந்து போட்டு போயிடுறது பெட்டர். முக்கியமாக இந்த சிசரை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மென்ஸ் வந்து அங்கே உம்ரா பண்ணி முடிச்ச பிறகு மொட்டை அடிச்சுப்பாங்க. நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அங்கே கடை தேடி அலைய வேண்டாம். ஸோ இங்கேருந்து சின்ன சிசர் கொண்டு போயிடுங்க. பட் சிசர் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கேரி பண்ணிக்காதீங்க. அது அலோட் கிடையாது. லக்கேஜ்லேயே சிசரை வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் யூனிவர்சல் அடாப்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவில் இருக்க அடாப்டர்லாம் வந்து அங்கே செட் ஆகாது. சார்ஜ் எல்லாம் அங்கே செட் போட முடியாது. ஸோ யூனிவர்சல் அடாப்டர் கண்டிப்பாக வாங்கிக்கணும். அண்ட் மஸ்ட் கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே போனாலே அங்கே இருக்க கிளைமேட்க்கு நமக்கு ஃபீவர், த்ரோட் பெயின்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் போனால் கூட நமக்கு ஒரு சின்னதாக ஒரு 2-3 டேப்லெட்லாம் கிடைக்காது. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்தே நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அண்ட் சோப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஷாம்பு ஆல்சோ நீங்கள் ரூம்ஸில் கூட இருக்கும். பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். என்னால் ஆயில் போடாமல் இருக்கவே முடியாது. ஸோ நான் கோகோனட் ஆயிலும் நான் கேரி பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நல்லா டைட்டாக கொஞ்சமாக அளவாக எடுத்துகிட்டு போங்க. ஃபுல்லாலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா அது லக்கேஜில் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த சர்ஃபேஸ் லிக்விட் வந்து நம்ம இருக்கும் இல்லையா, சர்ஃபெக்சல் லிக்விட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம். நான் வந்து பவுடர் தான். அண்ட் ரொம்ப மஸ்ட் வந்து நம்ம தவா பண்ணும்போது ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபோன், அப்புறம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நம்ம செப்பல்லாம் போடுறதுக்கு ஒரு அடிஷ்னல் பேக் வந்து வச்சுக்கணும். அண்ட் அங்கே சரியான வெயிலாக இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீம் வந்து ஜியாரத் போகிற டைமில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துக்கோங்க. நம்ம செப்பல் கேரி பண்ணுறதுக்கு தவா பண்ணுற டைமில் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேக் வாங்கிக்கோங்க. நம்ம ஹரம் பக்கத்தில் கூட அதுக்கான கேரி பேக் கொடுக்குறாங்க. பட் பேக் இருக்கிறது ரொம்ப நம்ம கம்ஃபர்ட். இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமான திங்ஸு. கண்டிப்பாக நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் எல்லாரும் உம்ரா பொதுவாக செஞ்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் போகிற டைமில் இது எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோ அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.